தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. உஷா உதுப் கர்நாடக சங்கீதம், இந்துஸ்தானி என இந்தியாவின் பாரம்பரிய சங்கீதங்கள் கோலோச்சிய காலகட்டங்களில் அச்சங்கீதத்தை கூட தன்னுடைய கணீர் என்ற அழுத்தமிகு குரலால் மேற்கத்திய இசையுடன் இரண்டர கலக்க வைத்து வித்தியாசமான பாணியில் இப்படியும் பாட முடியுமா என உலக இசை ஆர்வலர்களை வியக்க வைத்த தமிழகத்தின் புதல்வி. நெடிந்த உயரம், உயரத்திற்கேற்ப சற்று கனத்த சரீரம், வட்ட வடிவ முக அமைப்பில் நவரசங்களையும் வெளிப்படுத்தும் ஈர்ப்பிசை கண்கள், பட்டுப்புடவை, நெற்றியில் எழுத்து பொறிந்த அகல பொட்டு, தலையில் நிறைந்த பூக்கள் மற்றும் அணிகலன்கள் என தமிழகத்திற்கே உரிய மங்களகரமான தோற்றப் பொலிவுடன் அலங்கார தேவதையாக காட்சி தருபவர். பலரும் வியந்து பார்க்கும் வண்ணமாக 18 இந்திய மொழிகள், 8 வெளிநாட்டு மொழி பாடல்களை தனது கம்பீர குரல் வளத்தால் சாதாரண பாடலை கூட அற்புதமாக பாடி பிரமிக்க வைத்தவர். பத்மஸ்ரீ, பத்மபூஷன் எனும் உயரிய விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர். தீதி என இந்திய ரசிகர்களால் பாசத்துடன் அழைக்கப்படுபவர் மட்டுமின்றி தி குயின் ஆஃப் இந்தியன் பாப், அதாவது பாப் இசைகளின் இந்திய ராணி என போற்றப்பட்டவர். இப்பேற்பட்ட பெருமைகளையும் சிறப்புகளையும் தன்னகத்தை உடையவருமான திருமதி உஷா உதுப் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, புகழ்பெற்ற உடன் பிறந்தவர்கள் யாவர், பல எதிர்ப்புகள் அவமானங்களை கடந்து எப்படி இசைத்துறையில் பயணித்து சாதனைகளின் மகாராணியாக உருவெடுத்தார், பெரும் ஹிட்டான தமிழ் மற்றும் ஹிந்தி பாடல்கள் என்னென்ன, எம்ஜிஆர் திரைப்படங்களில் பின்னணி பாடிய சிறப்பு யாது, பெற்றோர் முடித்து வைத்த முதல் திருமணம், இதன் பின்னர் வாழ்க்கை சுழற்சியால் அமைந்த இரண்டாவது காதல் திருமணம், வென்ற விருதுகள் என்னென்ன, பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், துடிதுடிப்புடனும் பரபரப்புடனும் தனது உற்சாக துள்ளிசை பாடல்கள் மூலம் ஆடாதவரையும் ஆட வைத்தவர். தற்போது முதுமை மற்றும் உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளால் நடமாடுவதற்கே சிரமம் என்ற ரீதியில் முடங்கிக் கொண்டிருக்கும் துயர்நிலை கண்டு ரசிகர்கள் வேதனை, என் நிலையிலிருந்து மீண்டு இன்னும் பல சாதனைகள் பல படைக்க வேண்டி பிரார்த்தனை உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம். 1947 ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதியன்று தென் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த வைத்தியநாத சோமேஸ்வர சாமி ஐயர் என்பவருக்கு மும்பை மாநகரில் பிறந்த 3வது செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் உஷா சாமி எனும் இயற்பெயருடைய உஷா உதுப் ஆவார். இவருடன் இந்திரா, உமா என்ற 2 மூத்த சகோதரிகளும், மாயா எனும் தங்கையும், ஷியாம் என்ற சகோதரர் ஒருவரும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். கல்வியும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்த உஷாவின் தந்தையான சாமி ஐயர் அவர்கள் காவல்துறை உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவரும் கூட. இதன் பேரில் பணி மாறுதல் காரணமாக மும்பையில் பயணித்த வேளையில்தான் பாச மகள் உஷா அங்கு பிறந்தார். தமிழ் மகளாகிய தான் மும்பையில் பிறக்காமல் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாதா என்ற பெரிய மன ஆதங்கம் இன்று வரை உஷா உதுப் அவர்களிடம் உண்டு என்பதை அவரது பேட்டிகளின் வாயிலாக காண இயலும். இவ்வாறு மும்பை மாநகர மண்ணில் பிறந்த உஷாவிற்கு சிறு வயதிலேயே இளம்பிள்ளை வாதம் எனும் போலியோவால் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் பெற்றோர், உடன் பிறந்தோரின் ஆதரவு மட்டுமின்றி எதனையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மன உறுதி படைத்தவர். அதிலிருந்து படிப்படியாக மீளவும் செய்தார். இது ஒரு புறம் எனில், இயற்கையிலேயே இனம் புரியாத இசையார்வம் மிக்கவரான உஷாவானவர் தனது ஆரம்பகால பள்ளி படிப்பை பெற்றோரின் வழிகாட்டுதல் படி தெற்கு மும்பையில் பைகுலா பகுதியில் இயங்கி வரும் செயின்ட் அக்னஸ் உயர்நிலை பள்ளியில் இனிதே ஆரம்பித்தவருக்கு பள்ளியில் இடம்பெறும் பாட்டு போட்டிகளில் பங்கேற்க முதன்மை மாணவியாக பெயர் கொடுத்தும் இசை ஆசிரியரால் கனத்த குரல் இசைக்கு உதவாது என நிராகரிக்கப்பட்ட வேதனை நிகழ்வுகளும் அச்சிறிய வயதில் நிகழ்ந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாத பருவத்தில் இருந்தவர் பெற்றோரின் ஆதரவு மற்றும் அரவணைப்பினால் கர்நாடக சங்கீதம் மற்றும் ஹிந்துஸ்தானி இசையை தங்கள் வீட்டிலிருந்த கிராமபோன் இசைத்தட்டு வடிவில் கேட்டு ரசித்து வளர்ந்து வந்தவர். பிரபல இசை பாடகர்கள் கிஷோரி அமோன்கர் மற்றும் படே குலாம் அலிகானின் சங்கீத நிகழ்ச்சிகளை வானொலி வாயிலாக கேட்டு தன்னை மேலும் மெருகேற்றி வரலானார்.
இவ்வாறாக இசையோடு இரண்டர கலந்து வளர ஆரம்பித்த உஷா அவர்களின் பக்கத்து வீட்டு தோழியான ஜமீலாவின் தூண்டுதலின் பேரில் இந்திய பாரம்பரிய இசைகளின் மீது கவனம் மட்டுமின்றி பாடும் திறனையும் நன்கு வளர்த்து கொள்ளவும் ஆரம்பித்தார். இந்த சூழலில் உஷாவின் மூத்த சகோதரிகளான இந்திரா மற்றும் உமா ஆகியோர் பாரம்பரிய இசை புலமை உடைய பாடகிகள் ஆகையால் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தி ஒரிஜினல் சாமி சிஸ்டர்ஸ் என்ற இசைக்குழுவில் தனது 9ஆம் வயதில் பிரத்யேக குரல் வளத்தின் மூலம் பாடல்களை பாடி வந்தார் சிறுமி உஷா அவர்கள். இந்நிலையில் உஷாவின் தனித்துவமான குரலை கண்டு வியந்த பிரபல வானொலி தொகுப்பாளர் அமீன் சயனி ஆனவர் இலங்கை வானொலிக்கு தான் தயாரித்து வந்த ஓவல்டின் மியூசிக் ஹவர் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பாட வாய்ப்பளிக்க இந்நிகழ்ச்சியில் மாக்கிங் பேர்ட் ஹில் என்ற பாடலை பாடி வானொலி ரசிகர்களின் காதுகளில் கம்பீரமாக ஒலிக்க ஆரம்பித்தார் சிறுமி உஷா. இவ்வாறு இசையுடன் நான் என தனது கணீர் குரல் வளத்துடன் மிக எளிதாக அனைவரின் மனதில் பதிய ஆரம்பித்தவர் 1965ஆம் ஆண்டில் தான் விரும்பிய சென்னை மாநகரில் தனது தனித்துவமான இசை வாழ்வை இனிதே ஆரம்பித்தார். சென்னை அண்ணா சாலையில் சஃபயர் தியேட்டர் வணிக வளாகத்தில் இயங்கி வந்த 9 ஜெம்ஸ் என்ற நட்சத்திர இரவு விடுதியில் பாட உஷா உதுப்பிற்கு அழைப்பு வர ஒரு பிராமண பெண் இரவு விடுதியில் பாடுவதா என உறவினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பெற்றோரின் பெரும் ஆதரவுடன் பாடத் தொடங்கியவருக்கு ரசிகர்களின் ஆதரவு பன்மடங்காக பெருகத்தான் ஆரம்பித்தது. மேற்கத்திய இசை பாடல்களை பலரும் ரசிக்கும் வண்ணம் மடை திறந்த வெள்ளம் போல் அதி அற்புதமாக பாடி வியக்க வைத்தவர் வெஸ்டர்ன் ஸ்டைல் உடையை புறக்கணித்து நமது கலாச்சார உடையான புடவையில் மங்களகரமாக தோன்றி பாடி மகிழ்வித்தது சற்று வித்தியாசமாகவும் வியப்பை தருவதாகவும் தான் அமைந்தது எனலாம். சிறு வயது முதலே தனது பாட்டியின் கட்டுப்பாட்டில் பொட்டு வைத்துக் கொள்வது, பூ முடித்துக் கொள்வது, புடவைகள் அணிவது, எப்போதும் மங்களகரமாக காட்சியளிப்பது என வளர்ந்து வந்தவர் தான் விரும்பி பயணித்த இசைத்துறையிலும் தனக்கென்று ஒரு அடையாளமாக இதனை பிரதானப்படுத்தி பயணித்து வந்த உஷா அவர்களை உள்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டினரும் வரவேற்கத்தான் செய்தனர். இவ்வாறாக காலங்கள் உருண்டோடிய நிலையில் பெற்றோரின் கடமையாக அவர்கள் பார்த்த வரனான ராமு ஐயர் என்பவரை மனம் புரிந்து உஷா சாமியானவர் இதன் பின்பு திருமதி உஷா ஐயராக மாறித்தான் போனார். இதையடுத்து கணவரின் பணிச்சூழல் காரணமாக கொல்கத்தாவிற்கு பயணப்பட்ட உஷா அவர்கள் கணவரின் ஆதரவுடன் சங்கீத திறன் தடைபட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் அவ்வூரில் புகழ்பெற்ற ட்ரின்காஸ் என்ற நட்சத்திர விடுதியில் திருமணத்திற்கு பின் தனது 2ஆம் இசை பயணத்தை வெற்றிகரமாக ஆரம்பித்தவருக்கு 2ஆம் இல்லற வாழ்வும் இணைய போகிறது என்பதை அவ்வேளையில் நினைத்திருக்க வாய்ப்பில்லைதான். இவ்வேளையில் அதாவது 1970ஆம் ஆண்டு வெளியான தேவி என்ற திரைப்படத்தில் லட்சுமிகாந்த் பியாரேலால் இசையில் வெளியான ஜோகன் பிரதம் கி என்ற பாடலை லக்ஷ்மி சங்கருடன் இணைந்து பாடி ஹிந்தி திரை உலகில் கால் பதித்தவர். இதனைத் தொடர்ந்து சித்ரகுப்தா இசையமைப்பில் வெளியான கபி துப் கபி சான் என்ற திரைப்படத்திலும் பின்னணி பாடி முத்திரை பதித்தார். இவ்வாறு நாட்கள் சென்று கொண்டிருக்க ட்ரின்கா நட்சத்திர விடுதியில் பாடிக்கொண்டிருந்த உஷா ஐயரின் திறனை கண்ட இசையமைப்பாளர் R.D. பர்மன் மற்றும் பிரபல நடிகர் தேவானந்த் ஆகியோர் தங்களுடைய கூட்டணியில் வெளியான ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற திரைப்படத்தில் பாட வாய்ப்பளித்தனர். இத்திரைப்படமே உஷா அவர்களை புகழின் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது எனலாம். இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற தம் மரதம் என்ற பாடலை உஷா உது பாட R.D. பர்மன் முடிவு செய்திருந்த நிலையில் சில சூழல்கள் காரணமாக அவரது மனைவி ஆஷா போஸ்லேவுக்கு அது இடம் மாறியது. இதனைத் தொடர்ந்து அப்பாடலில் இடம்பெற்ற ஆங்கில வார்த்தைகள் நிறைந்த வரிகளை தனக்கே உரிய பாணியில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என பாடி ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தார் உஷா அவர்கள். மாபெரும் வெற்றிகளையும் வணிக ரீதியிலான வசூல் சாதனைகளையும் நன்கு கண்ட இத்திரைப்படத்தின் புகழால் நன்கு வரவேற்பை பெற்ற உஷாவிற்கு அவ்வேளைய பிரபல ஹிஸ் மிஸ்டர்ஸ் வாய்ஸ் என்ற இசை நிறுவனம் உஷா ஐயர் வித் தி ஃபிளின்ஸ்டோன்ஸ் என்ற பெயரில் இசை தட்டுகளையும் வெளியிட்டது. இப்படி படிப்படியாக புகழின் உச்சம் தொட ஆரம்பித்த உஷா அவர்கள் தனது கணவரின் ஆதரவால் பிரபலம் அடைந்து வந்த நிலையில் கொல்கத்தாவில் தான் பணியாற்றி வந்த ட்ரின்காஸ் நட்சத்திர விடுதியில் பாடும் பணியினையும் விடாது தொடர்ந்து வந்த வேளையில்தான் கணவர் ராமு ஐயருக்கு விடுதி நண்பராக அறிமுகமானவர் கேரளாவின் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்தவரும் தேயிலை ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரிந்தவருமான ஜானி சாக்கு உதுப் ஆவார். இவ்வாறு ஏற்பட்ட நட்பானது பெரும் பின் விளைவுகளை சந்திக்க போகிறது என உஷாவும் கணவர் ராமுவும் எண்ணியிருக்க வாய்ப்பில்லைதான்.
கணவர் ராமு மூலம் உஷாவிற்கு அறிமுகமான ஜானி சாக்கோ உதுப் ஆனவர் உஷாவின் அன்பான பழகும் திறன் மற்றும் பாடல்களால் வசீகரிக்கப்பட்டவர். அவர் திருமணமானவர் என்று அறிந்தும் கூட மனதளவில் தானே கட்டிக்கொண்ட காதல் வலையில் வீழ்ந்து போக ஒரு கட்டத்தில் நண்பனின் மனைவி என்றும் பாராமல் நண்பர் ராமுவிடமே தங்கள் மனைவி உஷாவை நான் காதலிக்கிறேன் என துணிச்சலுடன் கூற அதிர்ந்து போனார் ராமு அவர்கள். இதன் பின்னணி தெரியாமல் ஜானி சாக்கோ உதுப்பிடம் நட்பு பாராட்டி வந்த உஷாவிடம் இந்நிகழ்வை பற்றி கூறாத ராமு ஐயர் அவர்கள் இதனை மனதிற்கொண்டு கோபம் மற்றும் வெறுப்பை மனைவியிடம் வெளிப்படுத்த இதன் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்க இவ்வேளையில் ஜானி சாக்கோ உதுப் தனது அன்பை உஷாவிடம் பரிமாற என கே பாலச்சந்தரின் அவர்கள் திரைப்பட கதையின் நாயகி சுஜாதா ஏற்ற அணு கதாபாத்திரத்தைப் போல் உஷா அவர்கள் சிக்கிக்கொண்டு தவிக்க பின்னர் என்ன காலம் தந்த பதிலாக ராமு ஐயரும் உஷாவும் சட்டப்படி விவாகரத்து பெற்று பரஸ்பரம் பிரிய ஜானி சாக்கோ உதுப்பை இரண்டாவதாக மனம் புரிந்தவர். இதனைத் தொடர்ந்து உஷா உதுப் என்ற பெயரில் மாறித்தான் போனார். இதையடுத்து இல்லற மாற்றமோ பெயர் மாற்றமோ என்னவென்று தெரியவில்லை. புகழின் உச்சத்தை தொட ஆரம்பித்தார் திருமதி உஷா உதுப் அவர்கள். உஷா உதுப் அவர்களின் மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தகவல்களானது விகாஸ்குமார் ஜா எழுதிய இந்திய பாப் இசையின் ராணி உஷா உதுப் என்ற வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் இடம்பெற்றதாகும். 1975 ஏபி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான மேல் நாட்டு மருமகள் என்ற திரைப்படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் நெல்லை அருள்மணி பாடல் வரிகளில் வெளியான லவ் இஸ் எ பியூட்டிஃபுல் என்ற ஆங்கில பாடலை பின்னணியில் பாடி வெள்ளித்திரையில் முன்னணியாக தோன்றி நடித்தார் உஷா உதுப் அவர்கள். அப்போது தமிழக ரசிகர்கள் பலரும் இத்திரைப்படத்தின் வாயிலாக உஷா உதுப் மட்டுமின்றி கமல்ஹாசனின் முன்னாள் மனைவியான வாணி கணபதியையும் நேரில் கண்டனர் எனலாம். இவ்வாறு தமிழ் திரை உலகில் பின்னணி பாடகியாக அறிமுகமான உஷா உதுப்பை தேடி எம்ஜிஆர் திரைப்பட வாய்ப்புகளும் நாடித்தான் வந்தன. இதன் பேரில் இதயக்கனி திரைப்படத்தில் எம்எஸ்வி இசையில் ரேண்டார் கை பாடல் வரிகளில் இடம்பெற்ற ஹெலோ லவர் மிஸ்டர் ரைட் என்ற பாடலையும், ஊருக்கு உழைப்பவன் என்ற திரைப்படத்தில் மீண்டும் எம்எஸ்வி மற்றும் ரேண்டார் கை பாடலிசை கூட்டணியில் வெளியான இட்ஸ் ஈஸி டு ஃபூல் யூ என்ற பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து உஷா உதுப் அவர்கள் பாடி சிறப்பித்துள்ளார். இவ்வேளையில்தான் ஜி தேவராஜன் இசையில் லக்ஷ்மி நடிப்பில் வெளியான சட்டக்காரி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும், விஜயபாஸ்கர் இசையில் வெளியான சங்கர்ஷா என்ற திரைப்படத்தின் வாயிலாக கன்னட திரை உலகிலும் என பின்னணி பாடகியாக அறிமுகமான திருமதி உஷா உதுப்பின் இசை வாழ்வில் பெரும் ஏற்றமே உண்டாகியது எனலாம். தமிழ் திரை உலகில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் பின்னணி பாடி வந்த உஷா உதுப் அவர்கள் ஹிந்தி திரை உலகில் வெளியான ஷாலிமர் திரைப்படத்தில் 1-2 சாச்சா சா, ஷான் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற தோஸ்தோன் சி பியார் ஹியா மற்றும் ஷான் சி என ஆர்ஜி பர்மன் இசையில் பாடி வந்தவருக்கு தன் பங்கிற்கும் பாட வாய்ப்பளித்தார் பிரபல இசையமைப்பாளர் பப்பி லஹரி அவர்கள். பப்பி லஹரி இசையில் வெளியான பியாரா துஷ்மன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஹரி ஓம் ஹரி, அர்மானில் வெளியான ரம்பா ஹோ ஹோ, வர்தாத்தில் இடம் பிடித்த து முஜ்கே ஜான் மற்றும் டிஸ்கோ டான்சரில் வெளியான கொய்யஹான் ஆஹா நச்சே நச்சே உள்ளிட்ட உஷா உதுப்பின் எவர் கிரீன் துள்ளிசை பாடல்களை மொழி கடந்தும் உலக ரசிகர்கள் ரசிக்கத்தான் செய்தனர். ஹிந்தியில் பாடல் வரிகளை அம்மொழியில் பாடி ரசிகர்களை ஆட்டம் போட வைத்த தமிழக புதல்வி உஷாவிற்கு பின்னணி பாட குறைவான பாடல்களை தமிழ் திரையுலகம் வழங்கிய போதும் பாடல் வரிகளை கூட தமிழில் வழங்காமல் ஆங்கிலத்திலேயே வழங்கி தமிழ் மங்கை என்ற அடையாளத்தை தராமல் புறக்கணித்து வந்த வேளையில் அதனை சற்று மாற்றி வழங்கிய பெருமை இளையராஜா அவர்களையே சாரும் எனலாம். ஆம், 1990 சுஜாதா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மணிரத்னம் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான அஞ்சலி என்ற திரைப்படத்தில் இளையராஜா வாலி பாடலிசை கூட்டணியில் வெளியான வேகம் வேகம் போகும் போகும் பாடலை பாடி ரசிகர்களின் உள்ளம் தொட்டிருப்பார். இதையடுத்து சுமார் 14 வருடங்கள் கழித்துதான் தமிழ் திரை உலகில் மீண்டும் பிரவேசம் செய்தார் உஷா உதுப் அவர்கள். தமிழ் பின்புலம் கொண்ட ஒரு சிறந்த பன்முக பாடகியை 18 இந்திய மொழிகள் 8 வெளிநாட்டு மொழிகள் என அம்மொழிகளின் பொருள் புரிந்து அற்புதமாக பாடி ஆடாத ரசிகர்களையும் ஆட வைத்திடும் மாயாஜால குரல் வளம் கொண்ட தமிழகத்தின் மகளை மற்ற மொழி இசையமைப்பாளர்கள் நன்கு பயன்படுத்திக் கொண்டு அவரது திறமைக்கு மதிப்பளித்த நிலையில் அவர் சார்ந்த தமிழ் திரையுலகம் மட்டும் ஏனோ வாய்ப்புகளை முறையாக வழங்காது
பாராமுகம் காட்டியது பெரும் வருத்தமே. மேற்கூறியது போல 14 வருடங்கள் கழித்து 2014 எஸ் தமன் இசையில் வெளியான டமால் டுமில் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற டுமில் என்ற பாடலை பாடிய உஷா உதுப் அவர்கள் 2024 ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையில் வெளியான லக்கி பாஸ்கர் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற தலைப்பு பாடலை பாடியதே அவர் தற்போது பாடிய இறுதி பாடல் என அறியப்படுகிறது. 1973 வெளியான அமிதாப் பச்சனின் பாம்பே டு கோவா என்ற திரைப்படத்தின் மூலம் பாடல் பாடும் பாடகியாக நடிப்பில் தோன்றிய உஷா உதுப் ஆனவர் 2006 வெளியான போத்தன் வாவா என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் மம்முட்டியின் தாயாராக குறிசு வீட்டில் மரியம்மா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தன்னால் நடிப்பிலும் அசத்த முடியும் என நிரூபித்தவரின் இத்திரைப்படம் சிறந்த நடிப்பு மற்றும் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றிகளை கண்டது. மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்தில் பாடி நடித்த உஷாவிற்கு அப்போது நண்பராகி போன கமலஹாசனுடன் 2010 கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான மன்மதன் அம்பு என்ற திரைப்படத்தில் தோன்றி நடித்தவர். கமல்ஹாசனின் மகள் அக்ஷரா ஹாசன் நடிப்பில் 2022 வெளியான அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற திரைப்படத்தில் சாருகேசி கதாபாத்திரத்தை ஏற்று மனம் நிறைந்திருப்பார். 2025 ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தில் தலைமை நீதிபதி மீரா பட்நாயக் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததே தமிழில் அவர் நடித்த தற்போதைய இறுதி திரைப்படம் என தெரிகிறது. தமிழக வெள்ளித்திரையை விட பெரும் புகழை உஷாவிற்கு ஏற்றி தந்தது தமிழக சின்னத்திரை எனில் அதை மறுக்க இயலாது. 2007 முதல் 2017 வரை என சுமார் 10 வருடங்களாக தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் ஜூனியர் என்ற பாட்டுப் போட்டி நிகழ்ச்சியின் மூலம் தனது கருணை மிக்க அன்பின் வாயிலாக குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை என அவர்களின் மனம் நிறைந்த உறவாக மாறி போனவர் ரசிகர்களால் தீதி என செல்லமாகவும் அழைக்கப்பட்டார். இதன் பின்பு 2012 வெளியான குயில் பாட்டு என்ற போட்டித் தொடரிலும் பங்கேற்று ரசிகர்களின் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றார் உள்ளம் நிறைந்த உஷா உதுப் அவர்கள். ஃபில்ம்ஃபேர், IIFA விருதுகள், கலாக்கர் விருதுகள், ஸ்கிரீன் அவார்ட்ஸ், ஏஷியாநெட் ஃபில்ம் அவார்ட்ஸ், வாழ்நாள் சாதனையாளர் விருது என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற விருதுகளை வென்ற பாப்பிசை மகாராணி திருமதி உஷா உதுப் அவர்கள் 2011 பத்மஸ்ரீ என்ற விருதினையும் 2024 பத்மபூஷன் எனும் நாட்டின் உயரிய விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவரும் ஆவார். இப்பேற்பட்ட பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் உரியவரான உஷா மற்றும் காதல் கணவர் ஜானி சாக்கோ உதுப் அவர்களின் அன்பின் அடையாளமாக அஞ்சலி என்ற மகளும் சன்னி என்ற மகனும் உள்ளனர். பிள்ளைகள் இருவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்ற நிலையில் மகள் அஞ்சலி உதுப் ஆனவர் வானொலி தொகுப்பாளராக சமூக சேவகராக வலம் வந்தவர் ஜான் குரியன் என்பவரை மனம் புரிந்துள்ளார். இவர்களுக்கு ஆயிஷா எலிசபெத் என்ற மகளும் ரியாத் ஜான் என்ற மகனும் உள்ளனர். இவ்வாறு இல்லறம் மற்றும் இசை வாழ்வு என தனது காதல் கணவர், மகன், மகள் மற்றும் பேர பிள்ளைகள் என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த உஷா உதுப்பின் வாழ்வை நிலைகுலைய வைத்தது 2024 ஜூலை மாதம் 8 மாரடைப்பால் மறைந்து போன காதல் கணவர் ஜானி சாக்கோ உதுப்பின் அகால மரணமாகும். இதன் பின்பு எப்போதும் போல் மங்களகரமாக காட்சியளித்தவருக்கு எதிராக சில விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தனது கணவர் மறையவில்லை என்றும் தனது உள்ளத்தில்தான் வாழ்ந்து வருகிறார் எனவும் இவ்வாறு இருப்பதையே அவர் விரும்புவார் என்றும் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தனது பாசமகள் செல்ல பேத்தியுடன் மேடை இசை நிகழ்ச்சிகளில் தோன்றி சிறப்பித்து வந்தவர் இதன் பின்பு எந்த இசை நிகழ்ச்சியிலும் தோன்றாது இருந்து வந்த நிலையில் திடீரென வெளியான உஷா உதுப்பின் காணொளி ஒன்று ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக வருபவர் நடக்க முடியாமல் கடும் சிரமத்துடன் மற்றவர்களின் உதவியுடன் நடந்து வருவதைக் கண்டு வருத்தமுற்ற ரசிகர்கள் மிகுந்த துடிதுடிப்புடனும் பரபரப்புடனும் அலங்கார தேவதையாக சிரித்த முகத்தில் கணீர் என்ற குரல் வளர்த்தால் ஆடாத பலரையும் தனது ஈர்ப்பிசை குரலால் ஆட வைத்தவரின் கால்கள் நடமாட முடியாமல் உடங்கி போயிருப்பதைக் கண்டு மிகுந்த மனவேதனையுடன் கால்கள் மீண்டும் பூரண நலம் பெற்று பழைய உற்சாகத்தில்
பாடல்களை பாடி சாதனைகள் பல படைக்க பிரார்த்திப்போம் என தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். சமூக வலைதளத்தில் வெளியான உஷா உதுப் அவர்களின் தற்போதைய மனம் கலங்க வைக்கும் காட்சிகள் இது உங்களுக்காக. இதன் பேரிலேயே திருமதி உஷா உதுப் அவர்கள் நலம் பெற்று வளமுடன் வாழ பிரார்த்திக்கும்படியாக வேண்டி இந்நிகழ்ச்சி தொகுப்பு உருவாக்கப்பட்டது. இவ்வாறு தனது தேர்ந்த கம்பீர குரல் வளத்தால் எண்ணற்ற பன்மொழி பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த திருமதி உஷா உதுப் அவர்கள் பூரண நலம் பெறவும், வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் பயணித்து நீடூழி வாழவும் ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தித்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற பின்னணி பாடகியர் இசை இமயங்களான 6 தலைமுறைகள் கண்டவரும் எவர் கிரேன் நைட்டிங்கல் ஆஃப் இந்தியன் சினிமா என போற்றப்பட்டவரும் பன்மொழிகளில் தனது அற்புத குரல் வளத்தால் பாடி சிறப்பித்ததற்காக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த பெருமைக்குரியவரும், பின்னணி பாடகியருக்கான முதல் தேசிய விருதை வென்ற சிறப்புக்குரியவரும், தனது அறக்கட்டளையின் மூலம் எண்ணற்ற இசை கலைஞர்களுக்கு உதவி வருபவரும், உலகின் உயரிய விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டவரும், தன்னை போல் பின்னணி பாடகியர் ஒருவரையே தனது மருமகளாக கொண்டவருமான இசை பேரரசி பத்மபூஷன் அம்மா திருமதி பி. சுசீலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், 6 தலைமுறைகள் கடந்தவரும் 20க்கும் மேற்பட்ட இந்திய பன்மொழி பாடல்கள் மட்டுமின்றி எண்ணற்ற வெளிநாட்டு மொழி பாடல்களையும் பாடி சிறப்பித்தவர், நைட்டிங்கல் ஆஃப் சவுத் இந்தியா என்றும் தென்னிந்திய குயில் எனவும் போற்றப்பட்டவர், குழந்தை முதல் பாட்டி வரை என பல குரலில் பாடி குயின் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் மாடுலேஷன் எனும் பல குரல் வித்தகி என வியக்கப்பட்டவர், சாதாரண பாடலுக்கு கூட தனது குரல் திறனால் உயிர் தந்து காலத்தால் அழியாமல் வாழ வைத்துக் கொண்டிருப்பவர், பிரபல பாரம்பரிய கலை நாட்டிய மங்கையை மருமகளாக கொண்டவர், எண்ணற்ற விருதுகளை வென்றவர், தனக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதையே காலம் கடந்த விருது என நிராகரித்தவர், கணவர் பேத்தி மற்றும் மகன் என தொடர் இழப்பால் தள்ளாத முதுமை வயதில் மனவேதனைகளோடு பயணித்து வரும் இசை ரசிகர்களின் பாசமிகு அம்மா இசை மகாராணி திருமதி எஸ். ஜானகி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், முன்னாள் பிரதமர் மற்றும் முதலமைச்சரின் பாச பேத்தியும் சிறுவயது முதலே பாடகியாக தடம் பதித்து ரசிகர்களால் இன்னிசை குயில் ராணி என கொண்டாடப்பட்டவரும், 6000த்திற்கும் மேற்பட்ட பன்மொழி பாடல்களை தனது குயிலினும் இனிய குரலால் பின்னணி பாடி இசை ஆர்வலர்கள் மனதில் பேரிடம் பிடித்தவரும், எண்ணற்ற மாநில விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவரும், பிரபல பின்னணி பாடகியை மகளாக கொண்டவரும், தற்போது சரியாக பாட முடியாமல் உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருபவருமான இசை இளவரசி திருமதி சுஜாதா மோகன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத மனம் கவர் பின்னணி பாடகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத பின்னணி பாடகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றுமொரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.